வணக்கம். நாங்கள் இப்போ லிங்க் லிஸ்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். கிளாஸ் டெஃபினிஷன் முடிஞ்சு, கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் முடிஞ்சு, இனிஷியலைஸ் லிஸ்ட் முடிஞ்சுது. இனி இன்சர்ட் ஃபர்ஸ்ட்டை பார்க்கணும். இன்சர்ட் ஃபர்ஸ்ட்ண்டா முதலாவது எலிமெண்ட்டாக கொண்டு வந்து நீங்கள் கொடுக்குற நம்பரை வைக்கணும். இப்போ இன்சர்ட் ஃபர்ஸ்ட்ண்டா இந்த மெத்தடை கால் பண்ணிக்கல நீங்கள் ஒரு நம்பரோட கொடுப்பீங்க. அது என்ன நம்பர்னு தெரியாது, கொடுப்பீங்க. இப்போ இதன்படி 5 கொடுத்துருக்கீங்க போல இருக்குது. என்னோட படத்தை பார்க்க அப்படி இருக்குது. அந்த 5 வேண்டி இஎல்டி என்ற பேரில் வேண்டி அந்த இஎல்டியை வச்சு ஒரு நோட்டை உருவாக்கி அந்த இடத்த ஹெட் அப்பாயின்ட் பண்ண விட்டால் அதுதான் முதலாவது எலிமெண்ட், முதலாவது நோட். அது செய்கிறது முறையை பாருங்கோ. ஹெட் இஸ் ஈக்குவல் டு நியூ லிஸ்ட் நோட். அதாவது லிஸ்ட் நோட்டை பாயிண்ட் பண்ணுற பாயிண்டர் தான் ஹெட். அப்போ அந்த ஹெட் பாயிண்ட் பண்ணுற இடத்துல ஒரு புது லிஸ்ட் நோட்டை உருவாக்கு என்ற மீனிங். இது நியூ என்ற அதான் மீனிங். அப்போ ஹெட் பாயிண்ட் பண்ணுற இடத்துல புது லிஸ்ட் நோட்டை உருவாக்கு. இனி அப்படி உருவாக்கின அந்த நோட்டில் டேட்டாக்களை கொண்டு எலிமெண்ட்டை வை. அப்போ ஹெட் பாயிண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற நோட்டுன்ற டேட்டாக்களை கொண்டு வந்து எலிமெண்ட்டுக்கு இருக்கிற 5 வை. அதான் இந்த 5 வச்சிருக்கீங்க. பிறகு ஹெட் பாயிண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற நோட்டுன்ற நெக்ஸ்ட்டுக்குள்ள நல்ல வை. அதான் இருக்கிற நல் வச்சிருக்கீங்க. ஹெட் பாயிண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற நோட்டுன்ற நெக்ஸ்ட்டுக்கு நல்ல வை. இவ்வளவுதான் புது எலிமெண்ட்டை உருவாக்குறதுக்கான ஸ்டேட். அடுத்தது இன்சர்ட் அட் ஃப்ரண்ட். ஒரு லிஸ்டின் துவக்கத்துக்குள்ள முதல்ல கொண்டு வந்து ஒரு நோட்டை போடுறது. இதுகள் எல்லாத்துக்கும் இப்படியான இதுகளுக்கு கட்டாயம் நீங்கள் ஒரு நியூ நோட் உருவாக்கணும். அதான் நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. லிஸ்ட் நோட்டை பாயிண்ட் பண்ணக்கூடிய பாயிண்டர்கள் 2 உருவாக்கியிருக்கீங்க. ஒன்று நியூ நோட், இன்னொன்று கரண்ட் நோட். ரெண்டுமே பாயிண்டர். என்னத்தை பாயிண்ட் பண்ண வேண்டாம்? லிஸ்ட் நோட்ன்ற அந்த ஸ்ட்ரக்சர் டேட்டாவும் நெக்ஸ்ட்டும் கொண்ட அந்த ஸ்ட்ரக்சரை பாயிண்ட் பண்ணும். லிஸ்ட் நோட்டை பாயிண்ட் பண்ணும். இப்போ நியூ நோட்ன்ற பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுற இடத்துல புதுசாக ஒரு நோட்டை உருவாக்கு, லிஸ்ட் நோட்டை உருவாக்கு. அதான் நியூ பாயிண்ட் பண்ணுற இடத்துல, இதான் நியூ. அது பாயிண்ட் பண்ணுற இடத்துல புதுசாக ஒரு நோட் உருவாகிருக்கு. நியூ பாயிண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற நோட்டுன்ற டேட்டாக்களை கொண்டு வந்து இஎல்டியை வை. இஎல்டின்றது நீங்கள் கொடுத்த வேல்யூ. இப்போ இதன்படி 3 கொடுப்பட்டிருக்க நினைக்கிறேன். அந்த 3 வேண்டி இருக்குது. அப்போ நியூ நோட் இப்போ நீங்கள் உருவாக்கின பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுற இடத்துல கொண்டு வந்து அதோட டேட்டா பொசிஷனில் கொண்டு வந்து 3 வை. ரைட். நியூ நோட் பாயிண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற நெக்ஸ்ட்டுக்கு கொண்டு வந்து ஹெட்டை வை. விளங்கி கொள்ளுங்க. நியூ நோட் பாயிண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற நோட் இது. அதுண்ட நெக்ஸ்ட்டுக்குள்ள நல் தான் வச்சு விட்ட நீங்கள் முன்னுக்கு. இப்போ என்ன சொல்கிறீங்க என்றால் இந்த ஹெட்டுக்குள்ளே இருக்கிற அட்ரஸை கொண்டு வந்து இதுக்க வை. அப்போ என்ன நடக்கும்டா, இது முந்தி இங்கே பாயிண்ட் பண்ணது இப்போ இதை தூக்கி இதுக்க வச்சு விட்டோன்னா இது இப்போ பாயிண்ட் பண்ணும். பிறகு ஹெட்டுக்குள்ளே கொண்டு வந்து நியூ நோட்டை வை. ஹெட்டுக்குள்ளே கொண்டு வந்து நியூ நோட்டுக்கு இருக்கிற அட்ரஸை தூக்கி வை. நியூ நோட் ஏற்கனவே இதை பாயிண்ட் பண்ணி கொண்டு வந்தது. இப்போ நீங்கள் அதை இந்த அட்ரஸ் எடுத்து இங்கே வச்சு விட்ட உடனே அது இப்போ இங்கே பாயிண்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட் எதை பாயிண்ட் பண்ணது 3 எதை பாயிண்ட் பண்ணதுண்டா 5. நீங்கள் சொன்ன மாதிரி கொடுத்த இந்த 3 லிஸ்டின் முதலாவது எலிமெண்ட்டாக சேர்த்து விட்டீங்க, ஃப்ரண்ட்டில் சேர்த்து விட்டீங்க. அடுத்தது இன்சர்ட் அட் எண்ட் என்று சொல்கிறது. அதாவது லிஸ்டின் கடைசியில் கொண்டு வந்து கொடுக்குற எலிமெண்ட்டாக சேரு. இப்போ இதன்படி 8 கொடுத்துருக்கீங்க போல இருக்குது. அந்த 8 கொண்டு வந்து கடைசி எலிமெண்ட்டாக சேர்க்கணும். இதுதான் முக்கியமான மெத்தட். இது ஒரு முக்கியமான மெத்தட். இந்த மெத்தட்டை இந்த மெத்தட் கொஞ்சம் அந்த எழுதியக்குள்ள கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும். அவ்வளோதான். என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் அப்போது மாதிரி லிஸ்ட் நோட்டை பாயிண்ட் பண்ணுற பாயிண்டர்கள் 2 இருக்குது. நியூ நோட்டும் கரண்ட் நோட்டும். இதுக்குமே அந்த முதலாவது உதாரணத்தில் கரண்ட் நோட் தேவையில்லைன்னு. இந்த முதலாவது உதாரணத்தில் கரண்ட் நோட் தேவையில்லை. கரண்ட் நோட்டை நாங்கள் ஒரு இடம் பாவிக்கல தானே, பாலிச்சு விடுவோம். கரண்ட் நோட் ஒரு இடமும் தேவைப்படாது. சரியா? சரி. இங்கே நியூ நோட்டும் கரண்ட் நோட்டுன்னு சொல்லியும் 2 பாயிண்டர் லிஸ்ட் நோட்டை பாயிண்ட் பண்ணுற பாயிண்டர். இப்போ நியூ நோட் பாயிண்ட் பண்ணுற இடத்துல புதுசாக ஒரு லிஸ்ட் நோட்டை உருவாக்குறோம். அதான் நியூ பாவிக்கிறத கவனிச்சுக்கொள்ளுங்க. நியூ பாவிச்சா புதுசாக ஒரு நோட் உருவாகும். இந்த இடத்துல புது நோட் உருவாகுது. நியூ நோட்ன்ற பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுற இடத்துல புது நோட் உருவாகுது. நியூ நோட்
நியூ நோட் பாயிண்ட் பண்ணுற இடத்துல புது நோட் உருவாகிட்டது. இப்போ நியூ நோட் பாயிண்ட் பண்ணுற இடத்துல உருவான நோடுன்ற டேட்டாக்கில் கொண்டு வந்து எலிமெண்ட்டை வை. நியூ நோட் பாயிண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிறதுன்ற டேட்டா பொசிஷன் இது நெக்ஸ்ட் பொசிஷன். டேட்டாக்கில் கொண்டு வந்து நீங்கள் கொடுத்த இஎல்டிக்கு கொடுத்த 8 வைக்குது. இதன்படி 8 கொடுக்கப்பட்டிருக்கு. நியூ நோட் பாயிண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற நெக்ஸ்ட்டுக்குள்ள கொண்டு வந்து நல்லவை. நியூ நோட் பாயிண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற நெக்ஸ்ட்டுக்கு கொண்டு வந்து இதுதான் நெக்ஸ்ட், அதுக்கு நல்லவை. இப்போ புது நோட் உருவாகிட்டது. இதை கொண்டு வந்து இந்த லிஸ்டின் கடைசி எலிமெண்ட்டாக சேர்க்கணும். அதான் இப்போ எங்களோட நோக்கம். அப்போ என்ன செய்கிறோம் என்றால் இஃப் ஹெட் நாட் ஹெட்ன்னு போட்டிருக்கோம். நீங்கள் ஹெட்ன்றதுக்கு நல் இருந்தால் அது ஃபால்ஸ்ன்னு வைங்க. நல் இல்லாமல் என்னத்தையும் காட்டிக்கொண்டு என்றால் அதற்கு அட்ரஸ் இருக்கும், அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும், அதால் அது ட்ரூ ஒன்று எடுத்துக்கொள்ளும். அப்போ இஃப் நாட் நல்ண்டா இது ட்ரூ ஆகணும்டா ஹெட் ஃபால்ஸ் ஆகணும். ஹெட்ஸ் ஃபால்ஸ் ஆகணும்டா ஹெட்டுக்கு நல் இருக்கணும். அப்போ இதுன்னு மரமூமாக சொன்னால் ஹெட்டுக்கு நல் இருந்தால் என்ற மீனிங். ஹெட்டுக்கு நல் இருந்தால் என்ன மீனிங்? இன்னும் ஒரு எலிமெண்ட்டும் உருவாக இல்லை. ஹெட் எம்டி லிஸ்ட். இது அப்படி எம்டி லிஸ்டாக இருந்தால் ஹெட் பாயிண்ட் பண்ணுற இடத்துல பொது நோடொண்டை உருவாக்குறோம். ஹெட்டுக்குள்ள அதாவது இப்போ உருவாக்கி வச்சிருக்கிற இந்த நியூ நோட்டை ஹெட்டை பாயிண்ட் பண்ண வைக்கிறோம். அவ்வளோதான். ஹெட்டுக்கு நல் தானே இருந்தது, அதுக்கு நியூ நோட்டுக்கு இருக்கிறத தூக்கி இந்த ஹெட்டுக்கு வச்சு விட்றோம். வச்சு விட்டா அதை பாயிண்ட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். வேறு நோட் ஒன்றும் இல்லை தானே, பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாமல் ஹெட்டுக்குள்ள நல் இல்லாமல் இருந்தால் அந்த மீனிங் ஏற்கனவே ஒரு லிஸ்ட் இருக்குன்ற அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் என்றால் இங்கே இருந்து துவங்கி இப்படியே ஒன்றுக்கு பின்ன கொண்டு அப்படியே ஓடி 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 போய் கொண்டிருக்கணும் கடைசி நோட் வரும் வரைக்கும். கடைசி நோட்டு என்னென்று கண்டுபிடிக்கலாம் என்றால் நல் இருக்கும். கடைசி நோட்டுன்ற நெக்ஸ்ட்டில் நல் இருக்கும். அது வரும் வரைக்கும் ஓடணும். அதான் நீங்கள் செய்து கிடக்கு. கரண்ட் நோட்டுன்னு சொல்லி ஏற்கனவே நீங்கள் உருவாக்கி வைக்கிற பாயிண்டருக்குள்ள ஹெட்டை வைங்கோ. ஹெட்டுக்கு என்ன நடக்குதோ அதை தூக்கி கரண்ட்டுக்கு வைங்க. அப்போ கரண்ட்டும் இதைத்தான் பாயிண்ட் பண்ணி கொண்டுக்கும். கரண்ட் நோட்டும் இதைத்தான் பாயிண்ட் பண்ணி கொண்டிருக்கும். ஹெட்டுக்குள்ளே இருக்கிற தூக்கி கரண்ட் நோட்டுக்கு வச்சிங்கண்டா கரண்ட் நோட்டோட பாயிண்டரும் இதைத்தான் பாயிண்ட் பண்ணி கொண்டிருக்கும். இனி இந்த கரண்ட் நோட் பாயிண்ட் பண்ற இடத்தின் நெக்ஸ்ட்டை பார்க்கணும். அது நல்லுக்கு சமநிலையோண்டு பார்க்கணும். இப்போ கரண்டும் இதைத்தான் பாயிண்ட் பண்ணுது. அதுன நெக்ஸ்ட்டை பார்க்குறோம். அது நல் இல்லை. நல் இல்லை என்று சொன்னால் தான் இந்த லூப் வேலை செய்யும், இந்த வைல் லூப் வேலை செய்யும். அப்போ நல் இல்லைண்டா என்ன செய்ய சொல்கிறோம்டா கரண்ட் நோட்டுக்குள்ள கொண்டு வந்து கரண்ட் நோட் பாயிண்ட் பண்ணுறதுன்ட்டு நெக்ஸ்ட்டை வைக்க சொல்கிறோம். இப்போ கரண்ட் நோட் இப்போ இதாக பாயிண்ட் பண்ணி கொண்டிருக்குது. அதுன்ற நெக்ஸ்ட்டை பார்க்குறோம். நல் இல்லையோண்டு நல் இல்லை. அதால் என்ன செய்கிறோம் இந்த நெக்ஸ்ட்டை தூக்கி கரண்ட் நோட்டுக்கு வச்சுக்கிறோம். அப்போ இப்போ கரண்ட் நோட் என்ன செய்யும் என்றால் இங்கே பாயிண்ட் பண்ணிடும். ஏற்கனவே இது எதை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சதோ அதே இடத்துக்கு இந்த கரண்ட் நோட் பாயிண்ட் பண்ணும். இப்போ கரண்ட் நோட் எதை பாயிண்ட் பண்ணுதுன்னு கேட்டால் இந்த நோட்டை பாயிண்ட் பண்ணுது. இதுண்ட நெக்ஸ்ட்டை பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதான் நடக்குது. கரண்ட் நோட் பாயிண்ட் பண்ணுறதுன்னா நெக்ஸ்ட் நோட் ஈக்குவல் டு நல்லோண்டு பார்க்குறோம். அதுண்ட நெக்ஸ்ட்டை பார்க்குறோம். ஆனால் அது நல்லாக தான் இருக்குது. ஏன்டா இதில் இப்போ முடிஞ்சதன் பிறகு தான் இந்த படம். இதுக்கு முதல் கடைசி நோட்டில் நல் இருந்திருக்கும். அப்போ நல்லா இருக்கிறபடியாக இந்த கண்டிஷன் பிள்ளை. இப்போ கரண்ட் நோட் இதை பாயிண்ட் பண்ணி கொண்டு இருக்குது. இதுண்ட நெக்ஸ்ட்டை பார்க்குறோம். நல் இல்லையோண்டு அது நல்லா இருக்குது பிள்ளை. அப்போ இந்த லூப் முடிஞ்சு வெளியில் வரைக்க கரண்ட் நோட் எதை பாயிண்ட் பண்ணி கொண்டிருக்குமெண்டா இந்த நோட்டை பாயிண்ட் பண்ணி கொண்டிருக்கும். இப்போ கரண்ட் நோட்டின் நெக்ஸ்ட்டுக்குள்ள கொண்டு வந்து கரண்ட் நோட்டின் நெக்ஸ்ட் இது அதுக்குள்ள கொண்டு வந்து நியூ நோட்டு இப்போ நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்கள் தானே அந்த பாயிண்டரை கொண்டு வந்து இதுக்கு வச்சு விடணும். வச்சா இது ஏற்கனவே புது நோட்டை பாயிண்ட் பண்ணி கொண்டிருக்குது. அதை தூக்கி இதுக்கு வச்சு விட்டோடனே இது இப்போ அந்த புது நோட்டை பாயிண்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உருவாக்கின புது நோட் இந்த லிஸ்டின் கடைசி எலிமெண்ட்டாக கடைசி நோட்டாக சேர்ந்துடும். சரியா? இதுதான் இந்த 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 ப்ரோக்ராம் கொஞ்சம் வடிவாக விளங்கி வச்சிருக்க வேணும் நீங்கள். அடுத்தது உங்களுக்காக விட்டு கிடக்கு இன்சர்ட் ஆஃப்டர். இதே மாதிரி லாஜிக்கை யோசிச்சு ஓல்டு எலிமெண்ட்டை தேடி கண்டுபிடிச்சி இந்த நோட் இந்த லிஸ்ட்டில் ஓல்டு எலிமெண்ட்டை தேடி கண்டுபிடிச்சி அந்த நோட்டுக்கு பின்னுக்கு நியூ எலிமெண்ட்டை சேர்த்து விடணும். உதாரணமாக 5 தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு பின்னுக்கு 7 போட்டு கிடக்கு. இதில் படத்தில் காட்டி கிடக்கு. இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் செய்யணும். இதே மாதிரி டிலீட் எலிமெண்ட்டா நீங்கள் கொடுக்குற எலிமெண்ட்டை அழிச்சு விடணும். ஏற்கனவே இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு எலிமெண்ட் இதுக்குள்ள கொடுபடும். அதை இப்படி தேடி கொண்டு போய் கண்டுபிடிச்ச உடனே அழிச்சு விடணும். ஏற்கனவே என்னென்று அழிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கான கோட் நீங்கள் எழுதணும். அடுத்தது டிஸ்பிளே லிஸ்டண்டா லிஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்டை ஒன்றுக்கு பின்னு கொண்டா பிரிண்ட் பண்ணுறது. இதுவும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன அந்த ப்ரோக்ராமின் படி தான். அப்படி இப்படி இப்படி விளங்கினீங்கண்டா சரி. இதில் பெருசாக
நான் இந்த ப்ரோக்ராம் இது விளங்கிச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு இஞ்சால் இம்ப்ளிமெண்டேஷனில் ஒரு சிக்கலும் வராது உங்களுக்கு. கரண்ட் நோட்டுன்னு சொல்லி ஒரு நோட் எடுத்து அதை ஹெட் பாயிண்ட் பண்ணுற இடத்துக்கு பாயிண்ட் பண்ணி போட்டு இனி ஒவ்வொன்றா மூவ் பண்ணி கொண்டு போகணும். இந்த கரண்ட் நோட்டை கரண்ட் நோட்டிൻ്റെ நெக்ஸ்ட் எடுத்து கரண்ட் நோட்டில் வச்சு விடணும். வச்சா என்ன நடக்கும்னா கரண்ட் நோட் அடுத்ததை பாயிண்ட் பண்ணிடும். இனி அது பாயிண்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் எடுத்து கரண்ட் நோட்டுக்கு வச்சு விடணும். அப்படியே அந்த கரண்ட் நோட் மூவ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு இருக்கும். உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் நிப்பாட்டலாம். இந்த இதன்படி என்னென்னு நிப்பாட்டுறீங்கன்னா கரண்ட் நோட்ன்றதுக்குள்ள நல் வரும் வரைக்கும் ஓடும் இந்த லூப். ஏன்னா எங்களுக்கு பிரிண்ட் பண்ணுறானே நோக்கம் கடைசி நோட் வரும் வரைக்கும் ஓடிக்கொண்டு பிரிண்ட் பண்ண போகுது. கரண்ட் நோட் பாயிண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற டேட்டாவை பிரிண்ட் பண்ண போகுது. அவ்வளோதான். ஒவ்வொரு காலம் கரண்ட் நோட்டுன்ற டெக்ஸ்ட்டாக மாத்திரம், கரண்ட் நோட்டுன்ற நெக்ஸ்ட்டாக மாத்திரம். அப்போ அப்படியே மூவ் பண்ணி கொண்டு இருக்கும் ஒன்றுக்கு பின்ன உண்டா. மற்றது இஸ்எம்டின்றது உங்களுக்கு வடிவாக தெரியும். உங்களோட ஹெட் வந்து நல்லா இருந்தால் ட்ரூ ஒன்று ரிட்டர்ன் பண்ணணும், இல்லாட்டி ஃபால்ஸ் ஒன்று ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது ஹெட் நல்லா இருந்தால் உங்களோட லிஸ்ட் எம்டி என்ற அர்த்தம், ஒன்றும் இல்லை. அடுத்தது இஸ்ஃபுல் வந்து எப்போவுமே 0 தான் ரிட்டர்ன் பண்ணணும், ஃபால்ஸை தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா ஃபுல் ஆகாது. இது பாயிண்டரை யூஸ் பண்ணிக்க நீங்கள் ஃபுல் ஆகாது, அப்படியே போட்டு கொண்டே இருக்கலாம். அப்போ இஸ்ஃபுல் எப்பவும் ஃபால்ஸை தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஒரு மெயின் மெத்தடை பாவிச்சு முதல் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணி போட்டு லிங்க் லிஸ்ட்ன்ற கிளாஸில் எல்எஸ்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்கி இனி எல்எஸ்டியில் புதுசாக முதலாவது எலிமெண்ட் ஒன்றை சேர்த்துருக்கிறோம், 4 5 சேர்த்துருக்கிறோம். எல்எஸ்டியில் கடைசியில் கொண்டே 6 சேர்க்க சொல்லியிருக்கிறோம், 6 செயற்பட்டுருக்குது. எல்எஸ்டின்ற கடைசியில் கொண்டே திரும்ப 5 சேர்க்க சொல்லியிருக்குது, கடைசியில் கொண்டே 5 சேர்க்க சொல்லியிருக்குது. கடைசியாக அதை பிரிண்ட் பண்ணி காட்ட சொல்லியிருக்குது, பிரிண்ட் பண்ணி காட்டும். அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா 4 6 5 வரும். சரியா? இனி லிஸ்டின் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இதில் எழுதி கிடக்கு. ஈஸி டு இன்சர்ட் அண்ட் டிலீட் எலிமெண்ட்ஸ். ஒரு எலிமெண்ட்டை சேர்க்கிறது அழிக்கிறது ஈஸி, பார்க்க உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அரே போல் இல்லாமல் மெமரி ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகாது, எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும்தான் யூஸ் பண்ணப்படும். அரேண்டா நிறைய ஒதுக்கி போட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம், இது அப்படி இல்லை. அடுத்தது டிஸ்அட்வான்டேஜஸ் வரைக்குள்ள ஸ்லோ, சர்ச் பண்ணுறது ஸ்லோவாக இருக்கும். அப்படியே ஹெட்டில் இருந்து துவங்கி இப்படியே போகணும். 1000 10,000 என்று சொல்லி எலிமெண்ட் நோட்ஸ் இருந்தால் தேடி கண்டுபிடிக்கிறதுல எவ்வளோ சிக்கல்ன்றதை நீங்கள் யோசிக்கலாம். அப்போ சர்ச் பண்ணுறது ஸ்லோவாக இருக்கும், அது ஒரு பிரச்சனை, இதுன்ற டிஸ்அட்வான்டேஜ். அப்படி பார்த்தோம்டா இதில் இந்த லிங்க் லிஸ்ட்டை போல் ஈஸியான சப்ஜெக்ட் இல்லைமையா வட்டிவாக விளங்கி எடுத்தீங்கண்டா சரியான ஈஸியான சப்ஜெக்ட். சில கேள்விகள் வரும்போதும் வேலை ஈஸியாக வரும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடியதாக வரும். வடிவாக விளங்கி கொண்டு செய்யுங்க. சரியா? லிங்க் லிஸ்ட் விளங்கிச்சண்டா தான் நீங்கள் அங்கே ஸ்டாக்குகள் கியூவல் எல்லாம் விளங்கும் வடிவாக. இந்த ஸ்டாக் கியூவலையும் நாங்கள் வந்து லிங்க் லிஸ்ட்டால் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்போ லிங்க் லிஸ்ட்டை வடிவாக விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க.